அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நடந்த RRB NTPC கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் தேர்வுகளில் நடந்த எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு 16 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 17th கொஷின்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பிளானிங் கமிஷன், சர்வீஸ் செக்டார் என்னென்ன இருக்குது, ட்ரேட், இந்தியா UK ட்ரேட் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த செக்மெண்ட்டில் நம்ம பிளானிங் கொமிஷனும் இந்தியாவோட 1991 ரிஃபார்ம்ஸ், LPG ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் நம்ம போகலாம். 17th கொஷின் என்ன அப்படின்னா, which sector were emphasized in the 8th 5-year plan for employment generation அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8வது 5ஆண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கான எந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8th 5-year plan எதுக்கு எம்ஃபசைஸ், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சுரல் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? என்னென்ன அக்ரிகல்ச்சுரல் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்? அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி, ஹார்டிகல்ச்சர், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் 8th 5-year plan கொடுத்துருக்காங்க. எப்போ நடந்திருக்கு இந்த 8th 5-year plan? கரெக்டாக LPG ரிஃபார்ம்ஸ் வந்தப்போ நடந்திருக்கு. 1992லேருந்து 1997 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த LPG ரிஃபார்ம்ஸ் வந்தாலே நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த செக்டார் மூலயமா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செக்டார் மோஸ்ட்லி லேபர் இன்டென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் இந்த செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி, ஹார்டிகல்ச்சர் அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்த கொஷின். Direct tax reforms have been a part of India's fiscal consolidated strategy. Which committee recommended the simplification of direct taxes in post-liberalization India? ஓகேவா? நேரடி வரி சீர்திருத்தங்கள் இந்தியாவின் நிதி ஒருங்கிணைந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய இந்தியாவில் நேரடி வரிகளை எளிதாக்குவதற்கு எந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கமிட்டி டைரக்ட் டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனுக்கு லிபரலைசேஷன் பீரியட், போஸ்ட் லிபரலைசேஷன் பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது கேல்கர் கமிட்டி தான். ஓகேவா? அவங்க தான் நமக்கு டைரெக்டாக சொல்லியிருக்காரு. டைரக்ட் டேக்ஸஸ்னால் என்ன? மோஸ்ட்டாக இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, இதெல்லாம் தான் டைரக்ட் டேக்ஸு. இதை அழகாக சிம்பிளிஃபை பண்ணுறது எந்த கமிட்டினா கேல்கர் கமிட்டி. ஓகேவா? ஸோ ஆன்சர் கேல்கர் கமிட்டி, ஆப்ஷன் டி. ஸோ கேல்கர் கமிட்டி மோஸ்ட்டாக டேக்ஸ் பேஸும், ஓகேவா, டேக்ஸ் பேஸை எந்த அளவுக்கு விரிவாக்கணும், டேக்ஸ் ரேட்ஸை எந்த அளவுக்கு குறைக்கணும், ஓகேவா, டேக்ஸ் கம்ப்ளைன்ஸை எப்படி எளிதுபடுத்தலாம், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ கேல்கர் கமிட்டியில். அடுத்த கொஷின் குளோபலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் கன்சியூமர் சாய்ஸஸ் இன் இந்தியா. which trend reflects the impact of globalization on Indian consumer? இந்தியாவில் நுகர்வோர் தேர்வுகளை உலகமயமாக்கல் பாதிக்கிறது. இந்திய நுகர்வோர் மீது உலகமயமாக்கலின் தாக்கத்தை எந்த போக்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மோனோபோலைசேஷன் ஆஃப் FMCG அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோபோலைசேஷன் அப்படின்றதுனாலே குளோபலைசேஷனுக்கு டோட்டலாக ஆப்போசிட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? செகண்டு டிக்ளைன் இன் ஃபாரின் குட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபாரின் குட்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது குளோபலைசேஷனுக்கு தகுந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. தேர்டு வைடர் அவைலபிலிட்டி ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இன்னொரு இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்குது, இன்னொரு கண்ட்ரிலையும் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற போது அது குளோபலைசேஷனோட ஒரு பெரிய இம்பேக்ட் தான் கன்சியூமருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் which sector was given priority under second 5-year plan? ஓகேவா? இங்கே செகண்ட் 5-year plan அப்படின்றது எப்போ வந்தது? 1956லேருந்து 1961. இது மஹலனோபிஸ் மாடல் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? விச் இஸ் கைடட் பை நேருஸ் விஷன், ஜவஹர்லால் நேரு பார்வை மற்றும் மஹலனோபிஸ் மாடல். இந்த 5-year பிளானில் முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. லைக் ஸ்டீல், கோல், மிஷின்,
டூல்ஸ் அண்ட் ஹெவி மிஷினரிஸ். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். Heavy and basic industries, first option correct, second agriculture illa, third education and health illa, fourth வந்துட்டு small scale industries illa. So first option தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, which Indian Prime Minister is closely associated with initiating the 1991 LPG reforms அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்தப்போ எந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு க்ளோஸ்லி அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போது இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? லிபரலைசேஷன் அப்படின்னா வந்துட்டு தளர்வாக்கம். ஓகேவா? தளர்வாக்கம். எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போது நம்ம பார்த்தோம் 1991க்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்துட்டு இருந்தது. லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு இண்டஸ்ட்ரீஸோ. 1991க்கு அப்புறம் வந்துட்டு இல்லை நான் இப்போ இங்கே இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணணுன்னா எனக்கு லைசன்ஸ் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது லிபரலைசேஷன். ஓகேவா? ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்துட்டு கவர்மெண்ட் தான் முன்னாடி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு நிறைய பங்கு வச்சுட்டு இருந்தாங்க. பட் 1991க்கு அப்புறம் வந்துட்டு இல்லை வேணாம், எங்களுடைய பங்கு கம்மியாக இருக்கட்டும், ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வரட்டும், அப்போ தான் வந்துட்டு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும், ஸோ வாழ்வாதாரமும் மாறும் அப்படின்னு சொல்கிறது. அது ப்ரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். நாங்கள் இங்கே இந்தியாவில் விளைவித்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு உலகத்துக்கு தெரிவிக்கப்படுத்தணும் அப்படின்னா அது குளோபலைசேஷன் மூலிமா தான் பண்ண முடியும், உலகமயமாக்கல். ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்துட்டு 1991 கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் நிறைய நடந்திருக்கு. ஓகேவா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் நிறைய பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கன்சியூமர் சாய்ஸஸும் வந்துட்டு டிஃபர் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா பிவி நரசிம்ம ராவ். ஓகேவா? அவர் தான் இந்த டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர். ஓகே, அவர் தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தவர். அந்த டைமில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங். அவர் தான் இந்த ரிஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, பிவி நரசிம்ம ராவ். 21 கொஷின். 22nd கொஷின் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் அண்ட் கிரெடிட் ஹேஸ் க்ரோன் சிக்னிஃபிகண்ட்லி since liberalization, though distribution remain uneven. Which institution is the apex body for rural credit in India அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தாராளமயமாக்கலுக்கு பிறகு விவசாய கடன் கணிசமாக வளர்ந்துள்ளது, இருப்பினும் விநியோக சீற்றதாகவே உள்ளது. இந்தியாவின் கிராமப்புற கடனுக்கான உச்ச அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் எல்லாமே நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நபார்டு தான் வந்துட்டு அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரூரல் கிரெடிட். ஓகேவா? அவங்க யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? கிராமப்புற வங்கிகளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிற கிராமிய நிதி நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு மெயின் இது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, த டேர்ம் லைசன்ஸ் ராஜ் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டர் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. ஓகேவா? உரிம ராஜ் என்ற சொல் இந்திய பொருளாதாரத்தின் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், ஃபாரின் ட்ரேட் அண்ட் அக்ரிகல்ச்சர். நமக்கு எல்லாமே தெரியும் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991க்கு முன்னாடியில் 1956 லைசன்ஸ் வாங்கியே ஆகணும், கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் ராஜ் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி. ஆப்ஷன் ஏ தொழில். ஓகேவா? அடுத்த கொஷின், why is the iron and steel industry called the basic industry? இரும்பு மற்றும் ஏக்கு தொழில் ஏன் அடிப்படை தொழில் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏன் பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி மூலமா எசென்ஷியல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது, மிஷினரிஸ் கிடைக்கிது, டூல்ஸ் கிடைக்கிது. ஓகேவா? மோஸ்ட்டாக வந்துட்டு அது இந்த டூல்ஸு, இந்த ரா மெட்டீரியல்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டமைப்புக்காக. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கூல்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, ஏர்போர்ட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் ரா மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் டு a wide range of other industries. So option A கரெக்டான ஆன்சர். ஏனெனில் இது பல்வேறு தொழில்களுக்கு அத்தியாவசிய மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை வழங்குகிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்,
வாட் டஸ் ப்ரைவேட்டைசேஷன் மீன் இன் தி இந்தியன் எக்கனாமிக் கண்டெஸ்ட்? ஓகேவா, இந்திய பொருளாதார சூழலில் தனியார் மயமாக்கல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ஒரு பொதுத்துறையில் வந்துட்டு அரசு தன்னுடைய பங்கை வந்துட்டு தனியார் துறைக்கோ இல்லை பீப்புளுக்கோ விட்டுறாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, செல்லிங் கவர்மெண்ட் கம்பெனிஸ் டு ப்ரைவேட் கம்பெனிஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அரசு நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பது. ஸோ கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் வந்துட்டு மேக்கிங் ஆல் ஜாப்ஸ் கவர்மெண்ட் பேஸ்ட். ஸோ தப்பு. எல்லா ஜாபும் வந்துட்டு கவர்மெண்ட் பேஸ்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கவர்மெண்ட் செக்டராக ஆகிடும், ப்ரைவேட் செக்டார் இல்லை. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அதுக்குள்ளே வராது. நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஆல் பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸையும் நேஷ்னலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க போகுது. ஸோ அது எப்படி வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன் ஆகும்? நோ. கிவிங் மோர் சப்சிடிஸ் டு ஃபார்மர், அதுவும் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 3 ஆப்ஷனும் தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் கவர்மெண்ட் கம்பெனிஸ் டு ப்ரைவேட் கம்பெனிஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which economic system dominated on the eve of independence in 1947? சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் 1947 இந்தியாவில் எந்த பொருளாதார அமைப்பு ஆதிக்கம் செலுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான், நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதனுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும் நமக்கே தெரியும். ஓகேவா, ஆன் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போது ஒரு நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணிலாம் நம்ம இல்லை, நம்ம முழுக்க விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தோம். ஸோ ஆப்ஷனை பார்க்கும்போது ஆப்ஷன் சி கொலோனியல் அக்ரேரியன் எக்கனாமி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் ரொம்ப டாமினன்ட் செக்டாராக இருந்தது. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, நம்மக்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து அவங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸை இங்கே மார்க்கெட்டாக யூஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து செகண்டரி ரோல் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், விச் செக்டார்ஸ் எம்ப்ளாய்ட் தி லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் தி ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன் இந்தியா ஆன் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் இந்தியாவில் உழைக்கும் மக்கள் தொகையில் அதிக பங்கை பயன்படுத்திய துறைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரிலி இட் வாஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ப்ரைமரி செக்டார் அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்துட்டு ப்ரைமரி செக்டார் தான், ஆப்ஷன் பி. அடுத்து, which of the following instrument is primarily used by RBI for monetary policy implementation in the post 1991 reform era? ஓகேவா, இப்போ மானிட்டரி பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை வந்துட்டு நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும், எக்கனாமிக் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கொண்டு வந்தாங்க மானிட்டரி பாலிசி. ஓகேவா, அவங்களுடைய ஃபோக்கஸ் மோஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெப்போ ரேட்ஸ், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரெப்போ ரேட்னால் வந்துட்டு ஆர்பிஐ பேங்க்ஸ்க்கு லோன் கொடுக்கறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுப்பாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு பேங்க்ஸ் ஆர்பிஐக்கு லோன் கொடுப்பாங்க, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுப்பாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இப்போ ஒருத்தவங்க பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, 500 கோடி வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் நீ ஒரு 10% நீ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு சொல்லுவாங்க. அந்த 10% ஆர்பிஐ கிட்ட இருக்கும், அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த மாதிரி பாலிசி, இந்த மாதிரி டூல்ஸ் தான் வந்துட்டு மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் டாக்ஸஸ், டாரிஃப் ரேட்ஸ், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரெப்போ ரேட்ஸ். ஸோ நமக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மானிட்டரி பாலிசி பற்றி பார்த்தோம் ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் டி ரெப்போ ரேட்ஸ். ஓகேவா, ரெப்போ விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்து, a mixed economy involves both private and public ownership. What was a distinctive feature of India's mixed economy model அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்மளுடைய மிக்ஸ்ட் எக்கனாமியில் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப் இருக்குது. அதில் ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் கன்சியூமரிசம், ஓகேவா, நுகர்வோர் மீதான கவனம், ஃபுல் ப்ரைவேட்டைசேஷன், முழு தனியார் மயமாக்கல், ஆப்சன்ஸ் ஆஃப் லைசன்சிங், உரிமம் இல்லாதது, பப்ளிக் செக்டர் டாமினன்ஸ் இன் கோர் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் டாமினன்ஸ் இன் கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஸ்டீல், கோல், ஹெவி மிஷினரிஸ் அண்ட் பவர் ஹவுசஸ்,
இவங்கெல்லாம் தான் வந்துட்டு மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிக் செக்டார் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டார் டாமினன்ட் இன் கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்த செக்டார், ஆஸ் பர் டிலைட் ஹவு மச் வில் AI in healthcare boost India's GDP by 2025. ஓகேவா, டெலாய்ட்டின் கூற்றுப்பாடு சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு 2025 ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் $25 to 30 பில்லியன். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு $25 to 30 பில்லியன் வந்துட்டு 2025 நம்ம இந்தியாஸ் ஜிடிபி வந்துட்டு பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏஐ வந்து நம்ம டெக்னாலஜிஸ்லேயும் சரி, டயக்னோசிஸ்லேயும் சரி, ட்ரீட்மெண்ட்லேயும் சரி, நம்ம ஹெல்த் கேரில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு tariff reforms were central to the liberalization of trade. What happened to the import tariffs after 1991? ஓகேவா, வர்த்தக தாராளமயமாக்கலுக்கு வரி சீர்திருத்தங்கள் மையமாக இருந்தன. 1991க்கு பிறகு இறக்குமதி வரிகள் என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இட் கிராஜுவலி ரெடியூஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம புக்லேயே இருக்குது. ஃபேக்சுவலான கொஷின்ஸ் தான், ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸு. இதெல்லாம் புக்கிலேருந்து படித்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த லிபரலைசேஷன் அப்படின்றது என்னென்னா தளர்வுகளை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தளர்வுகளை எதுக்கு நீக்குறாங்க? காம்படிஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், கன்சியூமரோட காஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி குளோபல் எக்கனாமியோட இன்டெகிரேட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ கிராஜுவலி ரெடியூஸ் இம்போர்ட் டேரிஃப்ஸ். ஓகேவா, இட் கிராஜுவலி ரெடியூஸ்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். படிப்படியாக குறைந்தது. அடுத்து, விச் இனிஷியேட்டிவ் இஸ் intended to encourage டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கவும் எந்த முயற்சி நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸுங்க முழுக்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேக் இன் இந்தியா 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஃபாரின் ட்ரேடை அதிகமாக உள்ளே கொண்டு வரலாம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக உள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னோவேஷனாக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறோம். அதர் இனிஷியேட்டிவ் லைக் ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஸ்கில் இந்தியா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப், டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், மோஸ்ட்டாக இது 3 தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து மேனுஃபேக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், விச் இனிஷியேட்டிவ் இஸ் இன்டெண்டட் டு என்கரேஜ் டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா தான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி மேக் இன் இந்தியா. அடுத்து, ப்ரைவேட்டைசேஷன் அண்டர் 1991 ரிஃபார்ம்ஸ் ப்ரைமரிலி இன்வால்வ்ட். 1991 சீர்திருத்தங்களில் கீழ் தனியார் மயமாக்கல் முதன்மையாக உள்ளடக்கியது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் மோஸ்ட்லி வந்துட்டு எதை இன்வால்வ் பண்ணியிருக்கோம், நமக்கு ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். செல்லிங் கவர்மெண்ட் ஷேர்ஸ் இன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஓகேவா, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு செல்லிங் கவர்மெண்ட் ஷேர்ஸ் இன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து, நேஷனலைசேஷன் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் நேஷனலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா ஆகும். ஸோ இங்கே ப்ரைவேட்டைசேஷனோட ரோலே வந்துட்டு ப்ளே பண்ணலை. அதுக்கடுத்து வந்துட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ யாரும் வந்துட்டு லோன் வாங்க மாட்டாங்க. அப்படி யாரும் லோன் வாங்கலை அப்படின்னா புதுசாக பிஸ்னஸும் யாரும் வந்துட்டு ஆரம்பிக்கணுன்ற ஐடியாலஜி இருக்காது. ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ஸும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். பொதுத்துறை நிறுவனங்களில் அரசாங்க பங்குகளை விற்பனை செய்தல். ஓகேவா, அடுத்த கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்? பின் வருவனவற்றில் கட்டமைப்பு வேலையின்மைக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா, வேலை தேவைப்படும் திறன்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் உள்ள
பொருந்தாததால் ஏற்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி செக்டார் இருக்குது ஓகேவா, அங்கே வந்துட்டு எனக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியணும் ஓகேவா, ஆனால் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ நீ பைத்தான் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நான் உன்னை உள்ளே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சாஃப்ட்வேர் தெரியல. அப்போ அந்த டைமில் ஸ்கில் வந்துட்டு லேக்காக இருக்குது. ஸோ அந்த டைமில் ஏற்படுற எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதனால் மோஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னா, தொழில்நுட்ப மாற்றங்கள்னால, இல்லை புதிய துறைகள் வளர்ச்சினால, இல்லை பழைய துறைகள் சுருக்கத்தால் ஓகேவா, இது மூணுத்தினாலேயும் வந்துட்டு நடக்கும். ஸோ ஆப்ஷன் என்ன? Option D, a worker being unable to find a job due to lack of skills in new and expanding industries. ஓகேவா, அடுத்து special economic zones were established to promote oriented industrialization. What is a primary incentive offered to firms operating in SEZ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்றுமதி சார்ந்த தொழில்மயமாக்கலை ஊக்குவிப்பதற்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் நிறுவப்பட்டன. SEZகளில் செயல்படும் நிறுவனங்களுக்குள் வழங்கப்படும் முதன்மை ஊக்கத்தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ SEZனா என்ன? இது வந்துட்டு ஏற்றுமதி சான்ற தொழில்துறை வளர உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தட் இஸ் இங்கே வந்துட்டு உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மற்ற கண்ட்ரிலெலாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்துட்டு SEZ. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து மெயினாக எது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேக்ஸ் ஹாலிடேஸும் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வரி விடுமுறைகள் அல்லது வரி சலுகைகள் ஓகேவா. வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் என்ன? டேக்ஸ் ஹாலிடேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்துட்டு, விச் மேஜர் இந்தியன் கம்பெனி வாஸ் ப்ரைவேட்டைஸ்ட் இன் 2000 அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது முழுக்க ஒரு ஃபேக்சுவல் கொஷின் தான். ஸோ மாருதி உத்யோக் லிமிடெட் இதுதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. 2000 மாருதி உத்யோக் லிமிடெட் தான் ப்ரைவேட்டைஸ் ஆச்சு. ஓகே, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஸ்டேக்கை சுசுகி மோட்டார் கார்பரேஷனுக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, டூரிசம் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் அ டெரிஷரி ஆக்டிவிட்டி பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ஓகேவா. டூரிசம் வந்துட்டு ஒரு மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூரிசமில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுனால டூரிசம் வந்துட்டு மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ப்ரொவைடிங் சர்வீஸ் டு த பீப்புள். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், இந்தியா ஹாஸ் பீன் அ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நம்பர் சின்ஸ் ஓகேவா. இந்தியா வந்துட்டு எப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு எப்போ உருவாச்சு அப்படின்னா 1995 ஜனவரி 1. இந்தியா வந்துட்டு அதே டைமில் தான் ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருக்காங்க 1995. ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன? 1995 ஓகேவா. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், when was the monetary policy framework agreement signed between government of India and Reserve Bank of India அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது முழுக்க ஃபேக்சுவலான கொஷின் ஓகேவா. 20th February 2015 ஓகே. மானிட்ரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்துட்டு 20th February 2015 பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ரிசர்வ் பேங்க்குக்கும் நடுவில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது மானிட்ரி பாலிசி எதுக்கு கொண்டு வந்தது? இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. அது மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்துட்டு லேட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின், which institution played a key role in influencing the structural reforms of the industrial sector in post 1991 reforms? 1991 சீர்திருத்தத்திற்கு பிறகு இந்தியாவில் தொழில்துறையின் கட்டமைப்பின் சீர்திருத்தங்களில் செல்வாக்கு செலுத்துவதில் எந்த நிறுவனம்
முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸாக தெரியும் IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? இந்த செக்மெண்ட்டில் நம்ம கொஷின் 17லேருந்து கொஷின் 41ஓட எக்கனாமிக்ஸ் இது பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். யூஜிலையும் சரி கிராஜுவேட்லேயும் சரி NTPC நடத்திய தேர்வுகளில் வந்த கொஷின்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட்டில் இதே மாதிரி இன்னொரு செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.